மடங்கு பவர் உள்ள ஒரு பொருள் தன்னால வந்து செஞ்சு விடுறானுவோ அதுக்கு பேர் பகுத்தறிவா? செஞ்சு பார்க்க வேணாமா? அப்ப அப்படி யோசிச்சு பாக்குறோம். அதே மாதிரி நீ வச்சுக்கிற நாக்கு இருக்க, நாக்கு என்ன? நமக்கு திங்கிறதுக்கு மட்டும் நாக்கு, நம்ம வழங்கி வச்சுக்கிறது இல்ல பேசுறதுக்கு நாக்கு. இந்த ரெண்டுக்கு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நாக்கு நடக்கிற அதிசயங்களை பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த நாக்குக்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்த இந்த நாக்கு அதுக்கே யூஸ் பண்ணாலும் பத்தாது. நாக்கு தந்ததுக்கு நன்றி செலுத்துறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, உங்க லைஃப் முழுசும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தா கூட நாக்க தந்த நன்றியை கூட உங்களால் நிறைவேற்ற முடியாது. அவ்வளவு அதிசயங்கள், அவ்வளவு அற்புதங்கள். என்ன நாக்கு என்ன? அதுவும் ஒரு 50 கிராம் தான். நாக்குங்கிறது என்ன? அது ஒரு என்ன எலக்ட்ரானிக் சாமான் இருக்கா? வயர்கள் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு சின்ன இறைச்சி துண்டு. அந்த நாக்க நம்ம ஒரு விதவிதமா ஆட்டுறோம், ஒவ்வொரு சைஸ்ல ஆட்டுறோம். ஒவ்வொரு சைஸ்ல ஆட்டும் போது ஒரு பாஷைங்கிறான். ஆனா தமிழ்ங்கிற மலையாளங்கிற என்ன அது என்னங்கிற நாக்க ஒரு சைஸ்ல இப்படி ஆட்டினா அதுக்கு பேர் தமிழ். அந்த நாக்கையே வேற மாதிரி ஆட்டினா என்ன ஆயிரும்? அதுக்கு பேர் மலையாளம். அதே நாக்கு இன்னொரு மாதிரி ஆட்டினா அதுக்கு பேர் இங்கிலீஷ். அதே நாக்கு இன்னொரு சைஸ்ல இப்படி வளைச்சு கழிச்சு பேசினா அதுக்கு பேர் தெலுங்கு. ஒரு நாக்கு தானே. அதனால ஒருத்தனை 7 பாஷை பேசுறான், 75 பாஷை பேசுறான். எப்படி பேசுறான்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைஸ் ஆட்டணும். அந்த மாதிரியான டெக்னிக்கை நாக்கு அசைக்கும் பொழுது மொழிகள் உருவா. இது தமிழுங்கிறான், இது மலையாளங்கிறான், இது ஹிந்திங்கிறான், இது கன்னடங்கிறான். உலகத்தில் உள்ள எத்தனை என்னென்னோ பாஷை இருக்குது. இந்த பாஷைகளை எல்லாம் எதை கொண்டு செய்யறான்? இந்த நாக்கை அசைப்பதன் மூலமாக இந்த அற்புதத்தை மனுஷன் நிகழ்த்துறான். எரும மாட்டுக்கு நம்மளோட பெரிய நாக்கு இருக்குது. அதுவும் ஆட்டி ஆட்டி தான் பாக்குது. பேங்கிற வருமா? அந்த ஒரு சொல்ல தவிர, அந்த ஒரு வார்த்தையை தவிர என்ன மாச்சு அதுக்கு வருமா? எவ்வளவு பெரிய ஜீவன், எவ்வளவு பெரிய நாக்கு. அதுவும் நம்மளை விட நல்லா ஆட்டும், மூக்க தொடும். உனக்கு முடியாது. அது கொடுத்த நாக்கு இருக்கு பாரு, இது வளைச்சுக்கிட்டு மூக்குல இருக்க சவுட்டை தோல்ந்து தின்னுடும். வழங்குதா? அதுக்கு அந்த ஆற்று நல்லா கொடுத்துருக்கான். ஓனாக்குல மூக்க தொட முடியாது. 1-2 பேர் விதிவிலக்கா செஞ்சு காட்டுவாங்க. அது விதிவிலக்கு. பெரும்பாலும் மூக்கு கூட தர முடியாத அளவுக்கு இந்த குட்டையான நாக்கை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யற? இவ்வளவு பாஷைகள் சொல்ற. அதே மாதிரி இந்த நாக்கை ஒரு சைஸ் ஆட்டினாண்டு வைங்க, அரை விழுவும். அறிவு கட்ட மடப்பையில நாக்கு ஆட்டுவீங்க. அறிவு கட்ட மடப்பையில என்ன? நாக்கு ஒரு சைஸ் ஆட்டிக்குன்னு அர்த்தம். அவன் செருப்பை காட்டிடுவான். இருக்கா இல்லையா? அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சிங்கிறீங்க, அவன் சிரிக்கிறான். ஒருத்தனை புகழ்றீங்க, ஒருத்தனை திட்டுறீங்க. புகழ்றது என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி ஆட்டணும்னு அர்த்தம். திட்டுறது என்ன அர்த்தம்? இன்னொரு மாதிரி ஆட்டணும் நாக்கு. அவ்வளவுதான். நாக்கு இப்படி ஆட்டினா புகழு, இப்படி ஆட்டினா இகழு. இப்படி மட்டும் கண்டுபிடிக்குது. அதற்கு எத்தனை வெரைட்டிங்க! சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சத்தத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, கண்ணை மூடிக்க. ஒரு ஆள் பேசுறாரு, இவர் இப்ராஹிம் குரல், இவர் முஸ்தபா குரல், இது முத்துசாமி குரல், இது கந்தசாமி குரல். எத்தனை குரல் வித்தியாசம் பண்ற? கண்ணை மூடிட்டு கிடந்தா வாசல கதவு தட்டினோட யாருன்னு கேட்கிற, பேரை சொல்ல நான் தான் பாரு, நான் தானோட கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த நான் தாங்கிற குரலை வச்சுக்கிட்டு என்னென்ன கண்டுபிடிக்கிற? அப்ப அந்த குரல் வர்ற அந்த சவுண்டுடைய டெசிபிள் இருக்கு பாருங்க, டெசிபிள் அளவு, அதை வச்சுக்கிட்டு எல்லாம் இது இவனுடைய குரல் தான், இது ஆம்பளை குரல், இது பொம்பளை குரல், இது லதா மங்கேஷ்கர், இது ஜேசுதாஸ், இது அப்துல் பாசித். கண்டுபிடிக்கிற இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிற? நாக்கு சைஸ் ஆட்டினா அந்த ஆட்டுறதை மனப்பாடம் பண்ணிச்சுக்கிற. ஓ இப்படி ஆட்டினா ரஃபி, இப்படி ஆட்டினா லதா மங்கேஷ்கர், இப்படி ஆனா டிஎம்எஸ், இப்படி ஆட்டினா இளையராஜா, மூக்கு நாக்கு சேர்த்து ஆட்டினா இளையராஜா கண்டுபிடிச்சிருக்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி எத்தனை டெக்னிக்கை வச்சு நீ வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிற. இதை எதுல ஆச்சரியம் கேட்டா, இவ்வளவு இதுக்குள்ள செஞ்சவன் யாரு? அதை நீ சிந்திக்கணும். இதுக்குள்ள இவ்வளவு அதிசயங்களை பண்ணிருக்கிறானே, இதுக்கு என்ன நன்றி செலுத்துறது? அது மட்டும் இல்ல, இவ்வளவு மட்டும்தான் நாக்குடைய வேலை. இது இனிக்குதுங்கிறான், ஒன்னத்துக்கு வாயில வச்சு இனிப்புங்கிறான், இன்னொன்னுக்கு வாயில வச்சுட்டு புளிப்புங்கிறான், இன்னொன்னு வச்சுட்டு உரைக்குதுங்கிறான். இதை கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த நாக்குல சில நரம்புகள் இருக்குது, அதுல பட்டவுனே இதுக்கு பேர் இனிப்பு. கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாமே, இனிக்கிறத பார்த்தா சொல்றீங்க, இனிங்க கொஞ்சம் பார்த்து சொல்றேன் அப்படியே சொல்றீங்க. நாக்குல வச்சவனே இனிக்குதுங்கிறான், நாக்குல வச்சவன உரைக்குதுங்கிறான், புளிக்குதுங்கிறான், கசக்குதுங்கிறான், கார்க்குதுங்கிறான், கைக்குதுங்கிறான், என்னென்ன சுவை இருக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுக்கிறான். அப்ப இது இனிப்பு என்றும், இது புளிப்பு என்றும், கசப்பு என்றும் வேறுபடுத்துற இன்னொரு பக்கம் நாக்குடைய டியூட்டி. இந்த ஒரு சதைக்குள்ள இம்புட்டு வேலையை பண்ணி வச்சிருக்கிறானே, என்ன வல்லமன் பாத்தியா? எவ்வளவு பெரிய ஆற்றல் அவனுக்கு இருக்குன்னு பாத்தியா? எதுக்கெல்லாம் சொல்ற? பின்னாடி ஒரு விஷயம் பீடிகைக்கு தான் முடிஞ்சு சொல்றேன். நம்மள குறைச்ச வேண்டி இருக்கு சில விஷயங்கள்ல, அதுக்கெல்லாம் இது ஆழமா பதியணும். அதுக்காக இந்த பீடிகை நீங்க மனசுல பதிய வைக்கணும். பீடிகை தான், இந்த தலைப்புக்கு நான் வரல. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்க மனசுல ஆழமா பதியணும். அப்ப இந்த மாதிரியான அதிசயத்தை பார்க்கிறோம். காது இருக்குது. இந்த காது என்ன? காது ஒரு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அந்த ஓட்டைக்குள்ள என்ன இருக்குது? இது ஒரு ஹாரன். இந்த ஹாரனுக்குள்ள அல்லாஹ் ஒரு ட்ரம் சவு வச்சுக்கலாம். சவு இருக்குல்லங்க, சவு தடுப்பு இருக்குங்க. நம்ம பேசுற பேச்சு அந்த குழாய் வழியா போய் அந்த ட்ரம்ல போய் தட்டும்.
தட்டுன உடனே மூளை என்ன செய்யும்? இன்ன வேகத்துல இன்ன மாதிரி தட்டுது, அதனால இது இன்னமாத்தான் இருக்கும். இன்ன மாதிரி தட்டு ஏற்கனவே அது கணக்கு பண்ணுது. அது என்ன செய்யுது? கணக்கு பண்ணுது. நான் பேசுறேன்ல, நான் பேசுகிறேங்கிற நான்டா என்ன, இந்த சத்தத்துக்கு என்ன இந்த லாங்குவேஜா இது இருக்கும் அப்படி தேடுது. ஓ நான்டா தமிழ்ல ஒரு சொல் இருக்குது, அது மூளையில போய் எடுத்து விடாந்துருது. பேசுகிறேங்கிற, ஓ பேசுகிறேன் இது என்ன லாங்குவேஜா இருக்கும், போய் தேடி பார்த்து மூளையில இருக்கிற எல்லா லாங்குவேஜும் வகுத்து பார்த்து பேசுகிறேங்கிற தமிழ்ல உள்ளதான் புடிச்சிட்டு வந்து ஒரு செகண்ட்ல அர்த்தத்தை விளங்கிடுது. ஒரு செகண்ட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு விளங்குது. நீங்க யோசிச்சு பிளான் பண்ணி செய்யறது இல்ல, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க விளங்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு இடையில உங்களை நடக்குது உங்களை அறியாமலே. உங்களை அறியாமலே நீங்க பிளான் பண்ணாம நீங்க வர்ற நான் சொன்னீங்களோ இது யோசிக்கிறேன் அப்படி என்னையா செஞ்சீங்களா? அப்படி அடிப்பேன் சொல்றீங்க. அடிப்பேன் தான் என்ன? அடிப்பேன் என்னைக்கு இதை அப்படி நினைக்கிறீங்களா? அடிப்பேன் நீ திருப்பி அடிக்க வந்துடுற. அந்த வினாடி ஓங்குதா இல்லையா? அடிப்பேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடிச்சிருவியோ? கேட்கிறியா இல்லையா? சிந்திச்சியா? யோசனை பண்ணியா? ஆராய்ச்சி பண்ணியா? அது ஒன்னை அறியாம பெரிய ஒர்க்குள்ள நடந்து இந்த சவுண்ட் போய் தட்டுன உடனே எவனுடைய சவுண்ட், அவன் என்ன என்ன டெசிபல் இது வருது, இதுக்கு இந்த மாதிரி வார்த்தை ஏற்கனவே நமக்கு வந்திருக்குதா? வந்தால் எப்ப போகலாம் வந்திருக்குது, அது எங்க கிடைக்குது? தமிழ் ஃபைல்ல கிடக்குதா, இங்கிலீஷ் ஃபைல்ல கிடைக்குதா, மலையாளத்து ஃபைல்ல கிடக்குதா? நம்ம எத்தனை ஃபைல் போட்டுக்கிறோமோ? ஒரு பாஷை தெரிஞ்சவனுக்கு ஒரு ஃபைல் போட்டு வச்சிருப்பான், ரெண்டு பாஷை தெரிஞ்சவன் ரெண்டு ஃபைல் உள்ள இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ள போய் தேடி பார்க்கும், இது தமிழ் ஃபைலா இது இங்கிலீஷ் ஃபைலா? தமிழ் ஃபைலு, நீ அந்த அர்த்தம் ஓகே சரி, இவ்வளவு செஞ்சுக்கிட்டு திருப்பி அடிக்க வந்துடுறான். இவ்வளவு ஒரு நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டு அடிப்பியாடான்னு கேட்கிறானே, இதுக்கு இடையில இன்புட் வேலையும் நடக்குது. பாக்குறீங்களா இல்லையா? இப்படியான சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளாது. கண்ணுல அப்படி, காதுல அப்படி, மூக்குல அப்படி சுவாசிக்கிறீங்க. எங்கேயோ உள்ள ஒருத்தர் போட்டு வந்திருப்பான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வருது சொல்றீங்களா இல்லையா? கண்டுபிடிக்கிறா இல்லையா? இன்னொருத்தன் இன்னொரு போட்டுருவான், எதுக்கு போடுவோம் இல்லையா? அப்ப எதுக்கு சொல்றேன், இந்த மூக்கு எப்படிப்பட்ட அற்புதமான வேலையெல்லாம் பார்க்குது பாருங்க. எவ்வளவு பெரிய அதிசயம், இங்கே இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிக்குது. அது மட்டுமா அதனுடைய வேலை? ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் நீ வாழ்வதற்கு தேவையான ஸ்ட்ரைக்கே பண்ணாத ஒரே உறுப்பு மூக்கு தான். கண்ணு கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிடும். காது கூட தூங்கும் போது வேலை செய்யாது, ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும். அது கூட இந்த மூக்கு இருக்கு பாருங்க, 24 ஹவர்ஸும் எல்லா செகண்டும் வேலை செஞ்சிருக்கும். இழுக்கும் விடும், இழுக்கும் விடும். விளையாட்டு பண்ணிக்கிறேன், என்ன இழுத்து விடுறதுங்கிறது இல்ல. நீ வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை காத்துல எடுக்குது. உனக்கு தேவையான ஆக்சிஜனை சிலிண்டர்ல வச்சு வாங்கி திங்க நல்லா படைச்சிருந்தான்னு வை, செத்து பணக்காரன் வாழ முடியும் உலகத்துல. ஒரு சிலிண்டருடைய விலை என்ன? ஒரு ஆபரேஷனுக்காக வேண்டி ஒருத்தனை பேசணும் கேட்க புரியல, அப்பதான் தெரியும் காத்துல மூட்டு இருக்குதாண்டு. நம்ம காற்று சும்மா சுவாசிட்டு போயிடுறோமுங்க. ஒருத்தனை சேர்த்துருவோம், அவனுக்கு ஆக்சிஜனை பிரிக்கிற சக்தி அவனுக்கு இருக்காது. சிலிண்டரை கொண்டாந்து மூக்குல விட்டு ஏத்துவாங்க, ஆக்சிஜனை பிரிக்கிற சக்தி இல்லாதனால இவங்கள பிரிச்சு வச்சு ஏத்துவாங்க. ஒரு சிலிண்டர் எவ்வளவு விலை இருக்கு? 1000 ரூபாய் இருக்குமா? நாங்க அந்த காலத்துல 1000 ரூபாய் எங்க அண்ணனுக்கு போட்ட 1000 ரூபாய் அந்த காலத்துல. இப்ப 2000 3000 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் பில் பண்ணாங்க ஒரு சிலிண்டருக்கு. ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறதுக்கு 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற ஆக்சிஜனை பிரிச்சு தர்றீங்க, இதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். இது அல்ல என்ன பண்றான், உள்ளுக்குள்ள ஒரு மிஷினை வச்சு காத்தை இழுத்தவனே ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதுல உள்ள கரியமளவை தனியா பிரிச்சு, இது வேணாம், இது ஓடு ஓடு வா ஓடு வா, உள்ளே வெளியே தான், உள்ள இழு, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விடுது. ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் உனக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான சார்ஜ் இருக்கு பாருங்க, அத காற்றுல இருந்து பிரிச்சு எடுக்கிற வேலையும் இந்த மூக்குக்குள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறானே. அதுக்கு என்ன நன்றி செலுத்துற? ஒரு நிமிஷம் மூக்கு பிடிச்சிட்டு இருந்து பாரு, வாய மூடிட்டு இருந்து பாரு. அப்ப அதே மாதிரியான அதிசயங்களை பார்க்கும் பொழுதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை சென்னையோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும், மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆகிடக்கூடாது